சென்றது ஏன் பாழப்போன பூமியில பாழப்போன பூமியில மண்ணுக்குள்ள போனது ஏன் மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சிக்குள்ளதான் போனீங்க நீங்க எங்க போனீங்க சோறு போட்ட சூரியனே ஓய்வெடுக்க போயிட்டியா சேவை செஞ்ச நாயகனே ஆலியில கண்டெடுத்த அழகிய அன்பு முத்தே தமிழக மக்களுக்கு என்னைக்குமே நீங்க சொத்து கருப்பாயிருக்கும் எங்க ஐயா தங்கரத தேரு மண்ணுக்குள்ள நீங்க மறைஞ்சாலும் மவுசு போகாது கேப்டன் புகழும் சாகாது ஐயா ஐயா கேப்டன் ஐயா எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்க வாழாமல் சென்றது ஏன் பாழப்போன பூமியில பாழாமல் சென்றது ஏன் பாழப்போன பூமியில மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சிக்குள்ளதான் மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சுக்குள்ளதான் மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சிக்குள்ளதான் இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயமெல்லாம் குணத்துக்கு தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழ ஜனத்துக்கு கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல இதயமெல்லாம்
அவர் இருந்தார் நல்ல நடிகனா, நிஜ உலகத்திலே வாழ்ந்து வந்தார் சிறந்த மனிதனா. சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது, சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது. இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது, இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது. இதயமெல்லாம் ஆண்டவனோ உன் புகழை கேள்விப்பட்டானே, ஆ, ஆண்டவனோ உன் புகழை கேள்விப்பட்டானே, பொறாமையாலே உன் உயிரை பறித்து விட்டானே. அவரை போல தமிழ்நாட்டில் இல்ல ஒருத்தரும், கேப்டனை போல் தமிழ்நாட்டில் இல்லை ஒருத்தரும். இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரம், இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரம். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம்
உலகம் போற்றும் முத்தமணி எங்கள் இதயம் கேப்டனே. உலகம் போற்றும் முத்தமணி எங்கள் தலைவன் கேப்டனே. வாழும் தெய்வம் வாழ்ந்த தெய்வம் என்றும் வாழுமே. வாழும் தெய்வம் வாழ்ந்த தெய்வம் என்றும் வாழுமே. கருணையையும் கர்ணனையும் இழந்து விட்டோமே. நாங்க கர்ணனையும் கருணையையும் இழந்து விட்டோமே. உலகம் போற்றும் உத்தமனே உன்னை இழந்து நிக்கிறமே. வழி காட்ட வந்த கேப்டனே திசை மாறி போனோமே. என்னையா காசு கொடுத்தேன், ஒன்னும் கொடுக்கல. இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது, அது எனக்கு போதும். குழந்தை மானம் கொஞ்சம் கோபம் உனக்குள்ளும் உண்டு. பாதிப்பை கண்டால் பறந்து சென்று செய்வாயே தொண்டு. செல்லமாக அழைப்பார்களே கருப்பு எம்ஜிஆர் என்று. அன்புள்ளத்தோடு வாழ்ந்தாயே மக்கள் மனதை வென்று. சமத்துவத்தை காத்தாயே சரித்திரமாய் வாழ்ந்தாயே. ஈகை குணம் கொண்டாயே தமிழன் பெருமை சேர்த்தாயே. மக்கள் கஷ்டம் போக்க வந்த சாமி உன்னை காக்க தவறிடுச்சே பூமி. மக்கள் கஷ்டம் போக்க வந்த சாமி உன்னை காக்க தவறிடுச்சே பூமி. உலகம் போற்றும் முத்தமணி எங்கள் இதயம் கேப்டனே. உலகம் போற்றும் புத்தமனே எங்கள் தலைவன் கேப்டனே. நிச்சயமா உங்களுக்கெல்லாம் நான் தலைவனுங்க. இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. கடல் தாண்டி கண்ணீர் விட்டான் தமிழன் மட்டும் அல்ல. கடலை தாண்டி கண்ணீர் விட்டான் கேப்டன் புகழ என்ன சொல்ல. இரு பெருந்துருவ அரசியலை துணிச்சலாக எதிர்த்தாய். கடவுள் மக்கள் துணையோடு முரசு கொட்டி வென்றாய். பலரை படிக்க வைத்தாயே, விளையாட்டில் ஜெயிக்க வைத்தாயே. சங்க கடன் அடைத்தாயே, மறக்க மாட்டாள் களைத்தாயே. கருட பகவான் சுற்றி சுற்றி வட்டம் போட்டார். சொர்க்கத்தில் நீ இருப்பதாக சொல்லிவிட்டார். கருடன் வந்து சுற்றி சுற்றி வட்டம் போட்டார். சொர்க்கத்தில் நீ இருப்பதாக சொல்லிவிட்டார். உலகம் போற்றும் முத்தமணி உன்னை இழந்து நின்னோமே. வழி காட்ட வந்த கேப்டனே திசை மாறி போனோமே. வாழும் தெய்வம் வாழ்ந்த தெய்வம் என்றும் வாழுமே. வாழும் தெய்வம் வாழ்ந்த தெய்வம் என்றும் வாழுமே. கருணையையும் கர்ணனையும் இழந்து விட்டோமே. நாங்கள் கர்ணனையும் கருணையையும் இழந்து விட்டோமே. உலகம் போற்றும் புத்தமனே எங்கள் இதயம் கேப்டனே. கருப்பு சிங்கமே அங்கு உறங்கும். நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த அழகான முத்து கேப்டன் ஐயா, நீங்க எங்களோட சொத்து. எந்த நடிகரையும் பார்த்ததில்ல நாங்க உங்களை போல. உங்க மேல விழுந்தது எத்தனை ரோஜா மாலை. உங்க மேல விழுந்தது எத்தனை ரோஜா மாலை. உறவுகள் கலங்கிடவா நீங்க இல்லாமலே. ரசிகர்கள் அழுதிடவா நீங்களும் இல்லாமலே. தேமுதிக கழகமே இங்கு கலங்க ஐயா.
கேப்டனு கண்ண மூடி உறங்க தேமுதிக கழகம் இங்கு கலங்க ஐயா கேப்டனு கண்ண மூடி உறங்க நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த அழகான முத்தே கருப்பு சிங்கம் எங்க கேப்டன் தாங்க கெத்து குணத்துல கர்ணரு வாரி தரும் வல்லரு ஐயா உன்னை இழந்து விட்டு தமிழகம் கலங்குது கேப்டன் ஐயா கேப்டன் ஐயா குணத்தில கர்ணரு வாரி தரும் வல்லரு கேப்டன் உங்களை இழந்து தமிழகம் கலங்குது கருப்பு சிங்கம் போல சீறி வந்தவரு சட்ட சபையினில எதிர்த்து நின்னவரு கருப்பு சிங்கத்தை போல சீறி வந்தவரு சட்ட சபையினிலே கேப்டன் சீறி எழுந்தவரே தேமுதிக கழகம் இன்று கலங்க எங்க கேப்டன் கண்ண மூடி உறங்க தமிழக ரசிகர்களும் கழக எங்க கேப்டன் கண்ண மூடி உறங்க நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த அழகான முத்து கேப்டன் ஐயா நீங்க எங்களோட சொத்து வானத்தை போல உங்க மனச அளக்க முடியாது உங்களோட கொடுத்த குணம் யாருக்குமே கிடையாது ஐயா ஐயா வானத்தை போல உங்க மனச அளக்க முடியாது உங்களோட கொடுக்க குணம் யாருக்குமே கிடையாது வாழ்ந்தாலும் ஊர் சொல்லும் இறந்தாலும் ஊர் சொல்லும் எங்க தலைவரையா கேப்டன் பேர் சொல்லும் வாழ்ந்தாலும் ஊர் சொல்லும் இறந்தாலும் ஊர் சொல்லும் எங்க தலைவரையா கேப்டன் பேர் சொல்லும் சொல்லாம போனையம்ம கூட ஐயா சொல்லாம போனீங்க எம்மன் கூட சென்னை கானா பாடகர்
உங்களுக்காக பாட சொல்லாம நீங்க கண்ண மூட போதையா நாங்களும் வந்துடுவோம் உங்க கூட. நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த அழகான முத்தே கேப்டன் ஐயா நீங்க எங்களோட சொத்து. எந்த நடிகரையும் பார்த்ததில்லை நாங்க உங்களை போல. உங்க மேல விழுந்தது எத்தனை ரோஜா மாலை. சந்தன கட்டையில உன்னுடலும் உறங்கையில, சந்தன கட்டையில உன்னுடலும் உறங்கையில, தேமுதிக கழகம் இங்கு கலங்க. தலைவர் விஜயகாந்த் உறங்க. இந்த தேமுதிக கழகம் இங்கு கலங்க. எங்க தலைவர் விஜயகாந்த் உறங்க. நடிகர் தங்கம் மீட்டெடுத்த எங்களோட முத்து கேப்டன் ஐயா நீங்க தமிழகத்தின் சொத்து. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் குணத்துக்கு தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு. அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழை ஜனத்துக்கு. கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல. கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல. அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல. அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல. இதயமெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து வந்தார் சிறந்த மனிதனார். சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது. சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது. இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது. இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது. இதயமெல்லாம் ஆண்டவனோ உன் புகழை கேள்விப்பட்டானே. ஆண்டவனோ உன் புகழை கேள்விப்பட்டானே. பொறாமையாலே உன் உயிரை பறித்து விட்டானே.
அவரை போல தமிழ்நாட்டில் இல்ல ஒருத்தரும். கேப்டனை போல் தமிழ்நாட்டில் இல்லை ஒருத்தரும். இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரம். இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரம். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் வாழாமல் சென்றது வாழப்போன பூமியில உங்களோட குணத்துக்கு இடியின யாரும் இல்ல மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சுக்குள்ளதான் ஐயா சோறு போட்ட சூரியனே ஓய்வெடுக்க போயிட்டியா சேவை செய்த நாயகனே கலைப்பாகி சாஞ்சிட்டியா சோறு போட்ட சூரியனே ஓய்வெடுக்க போயிட்டியா சேவை செய்த நாயகனே கலைப்பாகி சாஞ்சிட்டியா ஆழியில் கண்டெடுத்த அழகிய அன்பு முத்தே தமிழக மக்களுக்கெல்லாம் என்னைக்குமே நீங்க சொத்து நீங்க செய்த நன்மையெல்லாம் சொல்லி முடியாது ஐயா எங்களுக்கெல்லாம் ஆறுதலா உங்களை விட்டா யாரு மண்ணுக்குள்ள நீங்க மறைஞ்சாலும் உங்க மவுசு குறையாது கேப்டன் ஐயா உங்களை விட்டா ஆறுதல யாரு ஐயா ஐயா கேப்டன் ஐயா எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்க
தேமுதிகவோட ஆலமரம் சாஞ்சிடுச்சா, ஆலமர நிழலுக்குள்ள பல ஜீவன் வாழ்ந்துடுச்சா. நடிகர் சங்கத்து கடனை திருப்பி அடைத்த தலைவனே, இந்த தமிழகத்தின் மக்களோட புரட்சி கலைஞனே, என்றும் தரம் குறையா எங்களோட சொக்க தங்கமே. தேமுதிகவுல எங்க ஐயா கருப்பு சிங்கமே. ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க நீங்க, எங்க போனீங்க? ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க நீங்க, எங்க போனீங்க? வாழாம சென்றது வாழ போன பூமியில, உங்களோட குணத்துக்கு இடின்னு யாரும் இல்ல. மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான், வாழுறாரையா ஏழ நெஞ்சுக்குள்ளதான். மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான். நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. பிழைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன், பிழைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன். தான் பிறந்த தினத்தைய வறுமை ஒழிப்பு தினமாக்கிய தலைவன், தான் பிறந்த தினத்தைய வறுமை ஒழிப்பு தினமாக்கிய தலைவன். கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா. கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. இளைஞர்களுக்கு, நம் இளைஞர்களுக்கு 1,00,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கிய தலைவன். 1300 தையல் எந்திரங்களை வழங்கிய தலைவன். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களும் 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கிய தலைவன். மகளிருக்கு தன் சொந்த பணத்தில் 50 லட்சங்கள் தந்து ஸ்ரீ சக்தி மகளிர் சுய உதவி குழு தொடங்கிய லட்சிய தலைவன். பெண்கள் நாட்டின் கண்கள் திட்டம் மூலம் பெண் குழந்தைகள் வாழ்வு சிறக்க செய்த தலைவர். கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா. கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. செலவினிலே 600 கணினிகளை வழங்கிய தலைவன். மாவட்டந்தோறும் மாணவர்களுக்கு இலவச கணினி பயிற்சி தந்த கணினி தலைவன்.
காது கேளாதோர்க்கு வாய் பேசாதோர்க்கு இலவச கணினி பயிற்சி வழங்கிய என் தலைவன். காது கேளாதோர்க்கு வாய் பேசாதோர்க்கு இலவச கணினி பயிற்சி வழங்கிய என் தலைவன். ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களுக்காய் வட்டி தொகை 45,000 தன்மேல் சுமக்கும் தலைவன். தமிழர்களை காக்க வந்த தலைவன், தன்மானமிக்க திராணி தலைவன். மக்களுக்காக மக்கள் பணி மூலம் ஏழைகள் வாழ்வில் ஒளியேற்றிய தலைவர் எங்கள் தலைவர். கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா. கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. முதியோர் இல்லங்கள் தோறும் 1,00,000 ரூபாய் வழங்கிய தலைவர். அரசு மருத்துவமனைகளில் 100 கட்டில் மெத்தைகளையும் மின்விசிறிகளையும் RO வாட்டர் கருவிகளையும் வழங்கிய மருத்துவ தலைவன் கேப்டன் மருத்துவ தலைவன். மாவட்டங்கள் தோறும் இலவச திருமணம் நடத்திய தலைவன். கிராமப்புற நகர்ப்புற திட்டங்கள் வழங்கிய தலைவன். மக்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற புரட்சி தலைவன் கேப்டன் புரட்சி தலைவன். கேப்டன் புரட்சி தலைவன். நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. பிழைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன். பிழைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன். தான் பிறந்த தினத்தைய வறுமை ஒழிப்பு தினமாக்கிய தலைவன். தான் பிறந்த தினத்தைய வறுமை ஒழிப்பு தினமாக்கிய தலைவன். கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா. கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா. வைகரை விடியலில்லை, வானம் வெளுக்கவில்லை, இருளும் இயங்கவில்லை, இதயங்கள் துடிக்கவில்லை. வைகரை விடியலில்லை, வானம் வெளுக்கவில்லை, இருளும் இயங்கவில்லை, இதயங்கள் துடிக்கவில்லை. மேகங்கள் கலங்குது, மழை வர மறுக்குது, மக்களின் கண்ணீரோ விடையில்லா தவிக்குது. மேகங்கள் கலங்குது, மழை வர மறுக்குது, மக்களின் கண்ணீரோ விடையில்லா தவிக்குது. அலையென கூட்டங்கள் கேப்டனை காணவே, அலையென கூட்டங்கள் கேப்டனை காணவே.
கலைத்துறையில் கால் பதிக்க எத்தனையோ போராட்டம், அத்தனையும் தோல்வி கண்டு துவளவில்லை தொடரோட்டம். நண்பர்களின் ஊக்கத்தால் உறுதியும் மாறல, முயன்று வென்றதால் தோல்வியும் இனி இல்ல. வெற்றி தோல்வியும் சமமாய் மதிப்பாரு, வெற்றி தோல்வியும் சமமாய் மதிப்பாரு. சாதனை படைப்பதில் இவருக்கு நிகர் யாரு? சாதனை படைப்பதில் இவருக்கு நிகர் யாரு? வைகரை விடியலில்ல, வானம் வெளுக்கவில்லை, இருளும் இயங்கவில்லை, இதயங்கள் துடிக்கவில்லை. கழகம் 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 கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 2005ஆம் வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில், 2005ஆம் வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில், தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தன்மானம் வளர தமிழ் நெஞ்சங்களுக்காய் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தன்மான தலைவர் தமிழின தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கலைஞர் கேப்டன் அவர்களின் போர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தங்க தலைவர் சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
மதுரை மண்ணில் சங்கமித்த 23 லட்சம் தமிழர்கள் மத்தியில் தன்மான தமிழாடி விழித்திடு, தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு. தன்மான தமிழாடி விழித்திடு, தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு. என்றே தலைவன் துணிந்து நின்று யாமிருக்க பயம் ஏன் என்று கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்களால் தமிழினம் காக்க உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 2005ஆம் வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில் 2005ஆம் வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கலந்து கொண்ட தருணம் இந்த நேரத்தில் அவரை வணங்குவதில் மிக பெருமைப்படுகிறேன். அதே சமயத்தில் அவரை எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2வது ஆண்டு குரு பூஜை விழா நடந்துன்னு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இந்தியா முழுக்க நிறைய பேர் தேடி வந்துட்டு இருக்காங்க. கடல் கடந்தும் வந்துட்டு இருக்காங்க. அவருடைய மறைவு எல்லாருக்குமே இன்னைக்கு வரையுமே மீள முடியாத துயரத்தா இருந்துட்டு இருக்காங்க. அவருக்காக இன்னும் கண்ணி சிந்திட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்களாலையும் இதை ஏற்றுக்க முடியாத, இப்ப வரையுமே எங்களால ஏற்றுக்க முடியல. தெய்வமா இங்க இருக்கிறாருன்னா நாங்களும் அவர் செய்யற அந்த நல்ல விஷயம்னா இன்னைக்கு இந்தியா முழுக்கவும் உலகம் முழுக்கவும் பேசப்படுது. அவர் எங்களுக்கு நிறைய சொல்லி தந்துட்டு போயிருக்காரு. அவர் பாதையில நாங்க எதுக்குமே பயணிப்போம். வணக்கம், சொல்லுங்க. என் பேர் ஐயப்பன். நான் திருச்சியில வழக்கறிஞரா இருக்கேன். இங்க வந்து மாநிலத்துல தொழிற்சங்க சட்ட ஆலோசகரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் எதுக்கு கூடியிருக்கோம்னா, நம் மனதில் இன்றும் கூடிக்கொண்டிருக்கும், எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடல்ல உலக நாடுகளில் எல்லோரும் கடவுளாக போற்றப்பட்டு வரும் நமது வாழும் வள்ளல் கேப்டன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்துக்காக இங்க கூடியிருக்கோம். பல்வேறு பேர் வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஆனா புரட்சி தலைவர் பாடலுக்கு இணங்க இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க அந்த வாக்கியத்தை வாக்கு மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையாக வாழ்ந்து அன்றாடம் வாழ்வில் கஷ்டப்படும் அனைத்து நபர்களையும் முன்னேற்றி திரைப்படத்துறையாகட்டும், எந்த துறையாகட்டும், அத்தனை துறைகளிலும் காலடி பதித்து இன்று எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் கேப்டன் அவர்களை யாராலும் இந்த வரை மறக்க முடியாது. ஏனென்றால் வடலூரில் மட்டும்தான் அன்னதான திட்டம் உண்டு. அதற்கு மறுபெயர் கேப்டன் ஆலயம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் கேப்டன் ஆலயத்தில் மட்டும்தான் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வள்ளலார் மடமும் கேப்டன் மடம் உண்டு. ஏனென்றால் நம் இயக்கத்தின் தாரக மந்திரமே இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு தமிழ் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து இல்லவா என்ற வாசகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு தொண்டர்களும் கேப்டன் ஆணைக்கு இணங்க தக்க உதவிகளையும் தக்க இதையும் செய்து வருகின்றனர். அத்துடன் மட்டுமல்லாமல் உணவளிப்பதில் நம் அன்னையார் மாதிரி யாரும் கிடையாது. கேப்டன் எப்படி எல்லாரும் வந்து இங்க சாப்பிட்டு கொண்டு போகக்கூடாது என்று நினைத்தார்களோ, அதுபோல் நமது கழகத்தின் காவல் தெய்வம் அன்னையார் இல்ல, நமது அன்னையார்னே சொல்லலாம்.
அதையும் திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு உறுதுணையாக நமது இயக்கத்தின் துணை செயலாளர் பொருளாளர் அவர்கள் திரு எல் கே சுரேஷ் அவர்கள் மற்றும் அனைவரும் இதுக்கு உறுதுணையாக இருந்து நல்லபடியாக திட்டம் செயல்பட்டு வருகின்றனர். வணக்கம். கேப்டன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு கேப்டனுக்கு 2வது ஆண்டு குரு பூஜை. இந்த குரு பூஜையை முன்னிட்டு மக்கள் காலையில இருந்து 7 மணில இருந்து கூட்டமா மக்கள் திரண்டு வந்து மக்களை கேப்டன் பார்த்து போயிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு மனித கடவுள். கடவுளில் நேசிக்கிற கடவுள் கேப்டன் தான். எங்களுடைய குடும்பம், எங்களை சார்ந்தவங்க அனைவரும் நாங்கள் கேப்டனை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மக்கள் கூட்டம் வந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு கேப்டனுக்காக மட்டுமே தான். அவர் கடவுள்னா அவர் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மனித கடவுள். அவரை நேசிக்கின்ற இந்தியா பூரா கொண்டாடுற கடவுள் கேப்டன் தான். நினைவு நாள் இன்னைக்கு குரு பூஜை முன்னிட்டு கேப்டனுடைய ஆலயத்துக்கு கட்சிக்காரங்க, தொண்டர்கள், மகளிர் அணிகள், மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லா திரண்டு கேப்டனை இன்னைக்கு இந்தியா பூரா மக்கள் கேப்டனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவருடைய குரு பூஜை அன்று மக்கள் வெள்ளத்தில் நம்மளுடைய கேப்டன் கோயில் நிறைந்து வழிகின்றது. அவ்வளவு கூட்டம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கேப்டனை கடவுளா நினைச்சு கும்பிடுறாங்க. அதே மாதிரி எங்களுடைய பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மண்ணில் மாநாடு நடக்கிறது. ஜனவரி 9 அன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் யாரை கூட்டணி என்று அழைக்கின்றார்களோ அன்றைக்குதான் அவங்கதான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எங்களுடைய கட்சி தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் முடிவு பண்ணிருக்கிறாங்க. எங்களுடைய அண்ணி கண்டிப்பாக மாநாட்டில் அறிவிப்பாங்க யாரோட கூட்டணி என்று. நல்ல முடிவை அறிவிப்பார். அதை பிரகாரம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இரண்டு நம்மளுடைய அந்நியாருடைய கொள்கை கோட்பாடும் இருந்து செயல்பட்டு மக்கள் நானும் மக்களாக நான் என்று நம்மளுடைய புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா சொன்னார் மாதிரி அந்நியார் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் தேடி போகிறார். உலகம் தேடி இல்லை நாடு என்ற ஒரு புதிய வழியை கண்டுபிடித்து மக்கள் ஊராக சென்று 234 தொகுதிகளும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மக்களுடைய ஆதரவை திரட்டி ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் அறிவிப்பார் கூட்டணி யார் என்று. அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக வெற்றி பெறும். அந்த கூட்டணியில் தான் முதலமைச்சர் யார் என்று அறிவிக்கப்படுவார். எங்களுடைய அந்நியார் யாரை கையை காட்டுகிறார்களோ அவர்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரா ஜனவரியில் வர முடியும் என்று எங்களுடைய தாழ்மையிட கருத்துக்களை வேண்டுகிறேன். அப்புறம் கார்த்தி பேசுறேன். வாழ்க தமிழ், வாழ்க கேப்டன் புகழ். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற நல்வான தலைவரின் 2ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் பங்கேற்பதில் வருத்தத்துடன் கேப்டன் இல்ல அப்படின்ற ஒரு வருத்தத்தோட இங்க நாங்க நிக்கிறோம் எல்லாருமே. ஆனா கேப்டன் இல்ல அப்படின்ற வருத்தத்தை தீக்கிற மாதிரி தம்பிங்க 2 பேரும் இருக்கிறாங்க. தம்பி செயல்பாடுகள் ரொம்ப அருமையா இருக்குது. கடையேழு வள்ளல்கள் பாரி, கோரி, நல்லி, அதியமான் இந்த மாதிரி நம்ம புத்தகங்கள் தான் படிச்சிருப்போம். அவங்க வாழ்ந்த காலத்துல நம்ம வாழல. ஆனா 8வது வள்ளலா நம்ம கேப்டன் அவர் வாழ்ந்த காலத்துல நாங்களும் வாழ்ந்துருக்கிறோன்ற ஒரு பெருமையோட நாங்க வாழ்றது ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். கேப்டன் வாழ்ந்த காலத்துல அவரு நேரடியா சந்திச்சு அவரை நேரடியா பார்த்து அவர் கையால நாங்க ஒரு வார்த்தைகள்லாம் பெற்று இருக்கிறோம். அந்த ஒரு சந்தோஷமே எங்களுக்கு போதும். புத்தகத்தை தான் படிச்சிருப்போம் வள்ளல்களை பத்தி. ஆனா நேரடியா பார்த்த வள்ளல் 8வது வள்ளல் எங்க கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு கடவுளா வாழ்ந்து நிற்கிறாரு. கேப்டன் அவர்கள் குரு பூஜையில தேமுதிக ஆட்சி மலர சபதம் இருக்கிறோம். மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக வேந்தர் ஜான் பாண்டியன் அவர்கள் வலியுறுத்தின் பேரில் 2ஆம் ஆண்டு குரு பூஜையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக அனைத்து பொறுப்பாளரும் கலந்து கொண்டோம். தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோளாக தமிழக அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே தமிழக அரசு இந்த கேப்டன் அவர்களின் மக்கள் நல பணிக்காக உருவாக்கப்பட்ட மண்டபத்தை இடித்து அதை காழ்ப்புணர்ச்சியோடு அதை அப்புறப்படுத்தினார்கள். மீண்டும் சென்னையில் மறுபடியும் மெட்ரோ ரயில் வருவதற்கான
சூழ்நிலை கருதி இந்த இடத்தை அபகரிக்க நினைக்கிறார்கள். கேப்டன் அவர்கள் பல கோடி மக்கள் இதயத்தில் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இடம் சமூக சேவைக்கான இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை அரசு ஜீரணிக்க முடியாமல் இந்த இடத்தை அபகரிக்க நினைக்கிறார்கள். தமிழக அரசும் மத்திய அரசும் மாற்று இடத்தை உருவாக்கி அந்த மெட்ரோ ரயிலுக்கான வழிகளை செய்ய வேண்டும். இந்த இடத்தை அரசு விழாவாக குரு பூஜையை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏழை எளிய மக்கள், அனைத்து தரப்பு மக்கள் இதயத்தையும் வாழ்கின்ற கேப்டன் அவர்களின் ஆத்மா வாத்தியடைய எல்லா இறைவனை வேண்டுகிறோம். தமிழக மக்களின் முன்னேற்ற கழகம் சார்பாக கேப்டனுடைய பிறந்த நாளை வருமான தினமா அறிவித்து சொல்லியும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தமிழக பாடப்புத்தகத்தில் இடம்பெற்று சொல்லி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் தமிழக முதலமைச்சருக்கு புதுப்பேட்டை தெற்கொன்றியம் சார்பாக 1000க்கும் மேல கோரிக்கை மனு தமிழக முதலமைச்சர் அந்த மனுவை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அதிகாரி மூலமா மனம் ஏற்கப்பட்டதுன்னு சொல்லி எங்களுக்கு ரிட்டர்ன் மனு அனுப்பியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தமிழக எப்படி வாழணும், இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு சோறு உள்ள வரை கேப்டனத்துக்கு இருக்க வேண்டும். சோறு போட்ட சொக்க தங்கமாக உலகம் உள்ள அனைத்து தமிழர்களும் இதயத்தில் கேப்டன் இருக்கின்றார். இந்த இளைய தலைமுறைக்கு எப்படி வாழ வேண்டும், என்ன செய்தால் நல்லது வரும் என்றதுக்கு கேப்டன் ஒரு உதாரணம். கேப்டனுடைய இந்த அன்னதானத்தை முன்னிட்டு அவர் செய்வதை பார்த்துதான் இன்னைக்கு மற்ற அனைவருமே எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் இன்னைக்கு அன்னதானத்தை போடுறாங்க. அதனால கேப்டனுடைய வாழ்க்கை வரலாறு பாட புத்தகத்தில் இடம்பெறணும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சிதம்பரம் சந்தான கிருஷ்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர். கள்ளக்கவடமில்லாத கருணை உள்ளத்தோடு லட்சக்கணக்கான கோடான கோடி ஏழைகள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரலாற்று நாயகன் வாழ்ந்தோர் கோடி வாழ்வோர் கோடி என்ற பாடல் வரிக்கு ஏற்ப இந்த வையகத்தை உண்மையே வாழ்ந்து இன்னைக்கு மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் இன்றைக்கு ஏன் செய்வோம் இல்லாததற்கு என்ற தாவக மந்திரத்தை தமிழகத்தில் ஒழிக்க செய்த மக்கள் தலைவருடைய குரு பூஜை இன்றைக்கு எங்களது தமிழகத்தின் ஜான்சிராணி மக்கள் தலைவர் அந்நியார் அவர்களுடைய சீரிய தலைமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எந்த ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் குறை சொல்லி பேசவில்லை. எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், எந்த ஒரு நடிகருக்கு எட்டாத ஒரு வரலாறு இந்த இந்திய அரசியல் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு இதயத்திலும் தலைவர் கேப்டன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்வதற்கு அச்சாரமாக இன்றைக்கு 2ஆம் ஆண்டு குரு பூஜை சீரன் சிறப்போடு செம்மையான முறையில் என் தலைவர் ஒதுக்கி கொண்டிருக்கக்கூடிய கோவில் உலகத்தில் அற்புதத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. என் தலைவர் வாழ்கிறார், மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகத்தான தலைவர் கண்டெடுத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற இயக்கத்தில் எங்களோட அந்நியார தலைவர்களே உள்ள உணவு உடுத்த உலகம் உறந்தவர்களுக்கு இடம் வேண்டும் என்று என் தலைவர் குரல் கொடுத்த கொள்கைகள் என்று நிர்வாகங்களை நிறைவேற்றி தரக்கூடிய எங்களோட அந்நியாருடைய தலைமைகள் சமம் ஏற்போம். ஒரு புதிய அத்தியாயம் புரட்சி கலைஞர் கேப்டன் கண்ட கனவை நிறைவேற்றுவோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களோட குடும்பமாக என் தலைவருக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம் என்பதை அழுத்தமான முறையில் என் தலைவர் இங்கே குடிகொண்டிருக்கக்கூடிய கோபுர தரிசனமாக வருகின்ற இந்த கோவிலில் சபதம் போட்டு நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு பரிசுத்தமான இயக்கம் தமிழகத்தை ஆளும் எங்கள் அந்நியாருடைய தலைமையில் புதிய அத்தியாயம் அழைப்போம். கேப்டனுடைய புகழ் இந்த விஞ்ஞானங்கள் இந்த வையகம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டே இருக்கும், வாழ்ந்து கொண்டே இருக்கும். கேப்டன் அவர்கள் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பதை இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சந்தான கிருஷ்ணன் எங்களுடைய அந்நிய தலைமையேற்க தயாராக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகின்றேன். மதுரை மாவட்ட உசிலம்பட்டி மாவட்ட துணைச் செயலாளர் சுரேஷ்குமார், மாவட்டத்தினுடைய துணைச் செயலாளர் இளைஞரணி துணைச் செயலாளர், மாவட்டத்துடைய
செயல் வீரர். நாங்கள் 3 பேரும் மதுரை மாவட்டம் உசலம்பட்டிலிருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு இன்னைக்கு 100 பேரோட உசலம்பட்டிலிருந்து வந்திருக்கோம். கேப்டனுடைய 2வது நினைவு நாள். இந்த குருவூஜை சந்திக்கிறதுல இந்த குருவூஜை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அதே போல அடுத்த வருடம் இன்னும் போன வருடத்துக்கான இந்த வருடம் 3 பங்கு அதிகமாக வந்திருக்காங்க. கூட்டத்தை பார்க்கல 3 முறை அதிகமாக வந்திருக்காங்க. அதே சமயம் மாநாடு இருக்கு. மாநாடு பொருட்படுத்த இன்னைக்கு வந்திருக்கோம். மாநாட்டுல முதல் மாநில மாநாடு மதுரையில கூட்டினாரு. அந்த முதல் மாநில மாநாடு கூட்டின ஒரே காலத்துக்காக 40 லட்சத்துக்கும் குறையாம கடலூர்ல நாங்க திறனுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எங்களுடைய இலக்கு இந்த முறை எங்கள் தேமுதிகவை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க ஆட்சி பெறத்தில் அமர முடியும். இது நாங்க சொல்லல, பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.